வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக எஸ்ஐ போஸ்டிங் கால்ஃபர் பண்ண போகிறாங்க 2025. அது இதுக்கு வந்து ஆர்டிஐ அப்படின்னு சொல்கிற ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இதுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டு அதில் எவ்வளோ வேகன்சி வரப்போகுது, என்ன நாளில் வரப்போகுதுங்கிறத வந்து இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது சரி, ஓகே. இப்போ வந்து இதோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னா மார்ச் எண்டுக்குள்ளே வந்து 2025 எஸ்ஐ போஸ்டிங் வரப்போகுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவி ஆய்வாளர், அதாவது எஸ்ஐ போஸ்டிங்க்கு 1453, உதவி ஆய்வாளர் ஏஆர் அப்படின்னு சொல்ல கேட்டகரிக்கு 649, உதவி ஆய்வாளர் டிஎஸ்பிக்கு வந்து 117 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ரிக்யூர்மெண்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டு மற்ற டீட்டெயில் நான் பார்த்துருவோம். பேச்சுலர் டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு 20 to 30 இருக்கணும், 30 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் வந்து போஸ்டிங்க்கு வந்து 2025 மார்ச்சுக்குள்ளே வரணும்னு சொல்லியிருக்காங்க. இது மொத்தம் 4 ஸ்டேஜில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஒன்று ரிட்டன் எக்ஸாமு, இன்னொன்று ஃபிசிக்கல் எக்ஸாம் டெஸ்ட்டு. ரிட்டன் எக்ஸாம் 2 கேட்டகரியில் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைவா வாய்ஸ் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போது என்னென்ன போஸ்டிங்கு, எவ்வளோ வேகன்சின்னு பார்க்கலாம். இது வந்து தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டிலேருந்து உங்களுக்கு இருக்க முடியும். மொத்தம் 2219 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே ஆன்லைன் ப்ராசஸ் மட்டும் தான் நடக்குது. இது ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டோட்டலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரலாக 500 கேட்பாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாயும். சேலரி வந்து 36,900 1,16,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். வேகன்சியோட நம்ம டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது மொத்தம் 2219 எஸ்ஐ தாலுக்கு எஸ்ஐக்கு வந்து 1453, எஸ்ஐ ஆர்ம்டு ரிசர்வ்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து 649, தமிழ்நாடு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லக்கூடியது எஸ்ஐக்கு 117, மொத்தம் 2219 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிகிரி கம்பல்சரி பண்ணியிருக்கணும். ரெகக்னேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க 10th 12th அப்படி படிச்சிருக்கணும். 3 இயர்ஸோ இல்லை 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ டிகிரி ஏதாவது படிச்சிருக்கணும். அவங்க அப்படி படிக்காமல் இருந்தால் அவங்க வந்து நாட் எலிஜிபிள். அதாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சு டிகிரி முடிச்சிருப்பாங்க, அது வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 10th முடித்து அப்புறம் டிப்ளமோ படிச்சுட்டு மறுபடியும் வந்து அவங்க 12th படித்து அவங்க காலேஜ் படிச்சுட்டு வந்தால் அக்செப்டடு. இவங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு தான் அக்செப்டட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 12th படிச்சிருக்கணும்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஏஜ் அப்பர் லிமிட்டு ரிலாக்ஸேஷனோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்களுக்குலாம் 32 வயசு வரைக்கும், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவர் விடோஸ்க்கு வந்து 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் சர்வீஸ் மேனு, அது மிலிட்ரியில் இருந்தீங்கன்னா 47 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வேகன்சி எப்போ வரப்போகுதுங்கிறது நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். மார்ச் எண்டில் கண்டிப்பாக 2025 இந்த வேகன்சி வரப்போகுது. நீ எஸ்ஐ எக்ஸாமுக்கு யாரோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது எப்படி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் கொரிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.